ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான். ஒன்றும் இல்லை, பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க வழக்கம் போல். உங்களோட பேர், அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட அட்ரஸ்ஸு, ஆதார் கார்டு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நான் ஏன் இதை பற்றியெல்லாம் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் இதில் பண்ணுறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ் தான். இப்போ கல்வி தகுதி அதெல்லாம் நீங்களே கொடுத்துக்கலாம் இல்லையா? அதனால் பேசிக் டீட்டெயில்ஸ் தான். அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அட்டாச்மெண்ட் பண்ணணும், ஜெராக்ஸு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இன்னும் நீங்கள் பழைய கார்ட் டைப்பில் தான் வச்சுன்னு இருக்கீங்க அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா கூட நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃபாக உங்களோட மார்க் ஷீட்டை வைக்கலாம். அப்படி இல்லைன்னா டிசி, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் இந்து மதத்தை சேர்ந்தவன்ட்டு அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் நன்னடத்தை சான்று. ஓகேவா? அதை அட்டாச்மெண்ட் பண்ணோம். அதே மாதிரி இறுதியாக பயின்ற பள்ளி அல்லது கல்லூரியில் பெறப்பட்ட சான்று நகல் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. உங்களோட டிசிலே நன்று அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தால் அதுவே ஓகே தான். அதுக்கப்புறம் ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 18 ஏஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் 45 ஏஜுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி இந்து மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் டிசி அட்டாச்மெண்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்கள் மேலே எதுவும் கேஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நோட்டிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பரிச்சாரகர் சுயம்பாகி அப்படின்ற போஸ்ட்டு 13,200 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி கிடைக்கும். அது கூட அலவன்ஸ் எல்லாமே கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரசாதம் அது செய்ய தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பூஜை மற்றும் சடங்குகள்லாம் நடத்துவதற்கு அதை நடைமுறைகள்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரிலேட்டடாக எதுவும் சொல்லலை இந்த போஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் அலுவலக உதவியாளர் ஒரு வேக்கன்சி 12,600 ஸ்டார்டிங் சேலரி. 8th பாஸ் பண்ணியிருக்கணும், அது மட்டும்தான் குவாலிஃபிகேஷனு. அதுக்கப்புறம் இரவு காவலர் வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கு 11,600 சேலரி. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். திருவலகு அப்படின்ற 10,000 போஸ்ட்டு. ஒரு போஸ்ட்டுக்கு அதான் ஒரு போஸ்டிங்க்கு 10,000 கொடுப்பாங்க மாதம் மாதம் சம்பளம். 4 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் அமைஞ்சிக்கரை சென்னையிலிருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கிறவங்க தாராளமாக விண்ணப்பிங்க. இதற்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி 7/3/2025 மார்ச் 7 வரலாம் தாராளமாக டைம் இருக்குது. தாராளமாக இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு நேரில் போயிட்டு கூட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் இன்னொரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். சுய விலாசமிட்ட ரூ. 35 அஞ்சல் தலை ஒட்டிய அஞ்சல் உரை அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, நீங்கள் போஸ்ட் கவர் மடிச்சு கொடுப்பீங்க இல்லையா? அதுலேயே இன்னொரு போஸ்ட் கவரில் வெறும் போஸ்ட் கவரில் ரூ. 35 ஸ்டாம்ப் ஒட்டி கொடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அவங்க எதுக்கு அப்படின்னா, நீங்கள் திரும்ப அவங்க இன்டர்வியூ லெட்டர் அனுப்புவாங்க இல்லையா? அதுக்கு தான். ஓகேவா? இதில் நேர்லேயோ இல்லை அஞ்சல் மூலமாகவோ அனுப்பலான்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதை பார்த்துக்கோங்க. அட்ரஸ் பார்த்தீங்கன்னா, செயல் அலுவலர் அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் அமைஞ்சிக்கரை சென்னை. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் நேர்லேயும் கொடுக்கலாம், அஞ்சல் மூலமாக போஸ்ட் மூலமாகவும் சென்ட் பண்ணலாம் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க. இதனோட நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.